ஒரு படத்தை முதல் முறை பார்க்குறதுக்கும் மூன்றாவது நான்காவது முறை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். முதல் முறை பார்க்கும்போது இருந்த அந்த படபடப்பும் பரபரப்பும் அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் 3-4 முறை அல்ல, 30-40 முறை பார்த்தாலும் முதல்ல பார்க்குற அதே விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, ஆச்சரிய அனுபவங்கள் இவை எல்லாம் தெரிந்துதான் அந்த படத்துக்கு அப்படி ஒரு பெயரை வச்சாங்களோ அப்படின்னு என்ன தோன்றும். அந்த படத்தின் பெயர் தான் புதிய பறவை. சேஸ் அ க்ரூக்ட் ஷேடோ அப்படின்ற பிரிட்டிஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தின் தாக்கத்தில் வங்க மொழியில் உருவான படம் சேஷ் அங்கா. இதன் மூலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திரைக்கதையை முற்றிலும் மாற்றி ரீமேக் செய்யப்பட்டது தான் புதிய பறவை. மைக்கேல் ஆண்டர்சன் இயக்கத்தில் வெளிவந்த ஆங்கில படம் இந்தியாவில் நன்கு ஓட, அதனை தழுவி வங்காள படம் சேஷ் அங்கா வெளியாக, அதனை தொடர்ந்தே பண்பாட்டுக்கு உகந்த சிறு மாற்றங்களுடன் புதிய பறவை திரையில் சிறகடிக்க ஆரம்பித்தது. தாதா மிராசி இயக்கிய இந்த படத்துக்கு ஆரூர் தாஸ் அருமையாக வசனம் எழுதியிருப்பாரு. KS பிரசாத் ஒளிப்பதிவும் லைட்டிங்கும் ஹாலிவுட் படங்களுக்கு நிகரானதாக இருக்கும். படத்தொகுப்பை NM சங்கர் பண்ணியிருக்கிறாரு. தாதா மிராசி கோபாலின் தந்தையாக நடிச்சாரு. இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி 2 பேருமே கையாண்டிருக்கிறாங்க. பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. நன்னு அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தாரு. ஓ, நீங்களா? உனக்கு முன்னாலே தெரியுமா? என் கால் தடிக்கு விழுந்துட்டான்னு சொன்னேனே, அவர்தான் இவர். நீ காலவாரி விட்ட ஆள் இவர் தானா? அவங்களே காப்பாத்திட்டாங்க என்ன. பாய், என்ன சாப்பிடுறீங்க? அடே, நம்ம ஆளு என்ன பத்தி அவனுக்கு தெரியுமே, வழக்கம் போலதான். கொண்டா போ. உங்க பொண்ணு ரொம்ப ரசிக்க போல இருக்கு. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? இந்த கப்பலையும் அந்த கடல் அழகையும் ரசிச்சதை பார்த்தா அம்மா ஒண்ணு சொல்லிக்க முடியாது. வாழ்க்கையில ரசனை ரொம்ப முக்கியம். ரசிக்க தெரிஞ்சவங்க தான் உலகத்தினுடைய அழகை பூரணமா அனுபவிக்க முடியும். நல்லா இருக்குன்னு சொல்றேன் பாருங்க, அந்த வார்த்தையே ரசனையில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. நான் சொல்றது சரிதானே? பரவாயில்லையே, வயசு இளமையா இருந்தாலும் வார்த்தை முதுமையா இருக்கு. தம்பியோட பேரு கோபால். ஊரு ஊட்டி. ஊட்டியா? ஆமா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஊட்டியில தான். சின்ன வயசுல பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர்ல இருந்துட்டேன். இப்ப மறுபடியும் ஊட்டியில தான் போய் செட்டில் ஆக போறேன். நீங்க? உங்க ஊருக்கு பக்கம் தான் கோயம்புத்தூர். வெரி குட். அதுல என் பொண்ணு சும்மா இருக்கிற நேரத்துல அக்கறை சீமையை சுத்தி பார்க்கலான்னு சொல்லுச்சு. அதனால சிங்கப்பூர், கோலாலம்பூர், பெனாங் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்துல உங்க அறிவும் கிடைச்சு போச்சு. எங்க அப்பா மனசுக்கு இப்பதான் ஆறுதல் கிடைச்சது. ஏன் எப்படி? 4-5 நாளா எங்க அப்பா தமிழை தேடி அலைஞ்சாரு. நல்ல வேளை கடைசியில நீங்க கிடைச்சிட்டீங்க. கப்பல் கரை சேர வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். ஏன் அதுக்கப்புறம் எங்க சிநேகித நீடிச்சா வேண்டாம்னா இருக்கு? ஆமா, முதல்ல உள்ள நெருங்கிச்சு, இப்ப ஊரு நெருங்கிச்சு. உண்மையான வார்த்தை பார்த்தேனியா? ஆஹா, கொண்டாங்க. ஹலோ கோபால். ஹலோ கத்கன். அடே, கேத்தன முன்னாலே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தங்கத்தமிழ் சிங்கம் வாய திறந்தா செந்தமிழ் சிந்தும். அல்றதுக்கு 4 பேர் வேணும். இந்த கப்பல்ல ஏறினதுல இருந்து இந்த துறைகிட்ட நான் படுற பாடு பாவம். அவரை சொல்லி குத்தம் இல்ல, தமிழை கத்தணும்னு ஒரே ஆசை. இப்ப பாருங்களேன், என்ன துறை? நாளைக்கு நம்ம கப்பல் மெட்ராஸ் ஹார்பர் ரீச் பண்ணது. ரீச் பண்ணுதா? பண்ணட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு கேப்டன்ஸ் நைட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன். மியூசிக், டான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல் கலந்துக்கிறோம். பெரும்பாலான படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இதுதான் கதை, இப்படிதான் முடிவிருக்கும் அப்படின்னெல்லாம் நம்மால யூகித்து விட முடியும். ஆனால் சில படங்கள் மட்டுமே கதையின் முடிச்சுகள் வலுவாக போடப்பட்டிருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்மால யூகிக்க முடியாமல் போகும். ஒரு கட்டத்துல திரைக்கதை ஒரு புள்ளியில் வந்து குவியும் போதுதான் முக்கியமான அந்த முடிச்சு அவிழ்க்கப்படும். அட அப்படின்னு எல்லாருமே வாய் பிளந்து அதிர்ச்சியில உறைந்து கரவொலி எழுப்புவோம். வணக்கம் போட்டதும் கொன்னுட்டாயா, செம்ம படம் அப்படின்னு சொல்லியபடியே வெளியே வருவோம். முதல் முறை பார்க்கும்போது மட்டுமில்லாமல் எத்தனை முறை பார்த்தாலும் அப்படி சொல்ல வைப்பது அதிசயம்தான். எப்போது பார்த்தாலும் புதிதாக தெரிகிற கதையும் திரைக்கதையும் தான் புதிய பறவை படத்துடைய பலம். 1964 வெளியான புதிய பறவை திரைப்படம்
சிவாஜி கணேசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனமான சிவாஜி ஃபிலிம்ஸ் மூலம் தயாரித்த முதல் தமிழ் திரைப்படமாகும். காலப்போக்கில் சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்ற பெயரை சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு மாற்றப்பட்டது. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் 2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவை ஹிந்தி படங்கள் அப்படின்றதாலும் வேறு பெயரில் தயாரிக்கப்பட்டதாலும் புதிய பறவையை சிவாஜி ஃபிலிம்ஸின் முதல் தயாரிப்பாக அனைத்து இடங்கள்லையுமே பேசப்பட்டு வருகிறது. சிவாஜி கணேசன் அவர்கள் 1956 அதாவது சினிமாவில் அறிமுகமாகி 4 வருடங்கள் கழித்து அமரதீபம் படத்தில் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தின் கதை திரைக்கதையை எழுதியவர் பிரபல இயக்குனர் CV ஸ்ரீதர். ஆங்கிலத்தில் வெளியான ரேண்டம் ஹார்வெஸ்ட் திரைப்படத்தை தழுவி அமரதீபத்துடைய கதை எழுதப்பட்டது. சாவித்ரி அவர்கள் பத்மினி அவர்களுடன் நடிக்க, ஸ்ரீதர் அவர்களுடைய வீனஸ் பிக்சர்ஸ் தயாரிக்க சிவாஜி ஃபிலிம்ஸ் வெளியிட்டது. படம் 100 நாட்கள் ஓடி வெற்றியும் பெற்றது. அமரதீபம் வெளியாகி 2 வருடங்கள் கழித்து 1958 ஹிந்தியில் அதனை அமர்தீப் அப்படின்ற பெயரில் ரீமேக் பண்ணாங்க. டி பிரகாஷ் ராவ் ஹிந்தி படத்தையும் இயக்குனாரு. சிவாஜி அவர்கள் நடித்த வேடத்தில் தேவ் ஆனந்தும், சாவித்ரி அவர்கள் நடித்த வேடத்தில் வைஜெயந்தி மாலாவும் நடிச்சிருந்தாங்க. தமிழில் பத்மினி அவர்கள் நடித்த வேடத்தை ஹிந்தியிலையும் அவங்களே நடித்தாங்க. சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இதுவே சிவாஜி அவர்கள் தயாரித்த முதல் திரைப்படமாகும். 1961 ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரித்த பாசமலர் மாபெரும் வெற்றியை பெற அதனை தமிழகத்தில் விநியோகித்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ் 1962 ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. தமிழ் படத்தை இயக்கிய பீம்சிங் அவர்களே ஹிந்தி படத்தையும் இயக்குனாரு. இதில் சிவாஜி அவர்கள் நடித்த வேடத்தில் அசோக் குமாரும், சாவித்ரி அவர்கள் நடித்த வேடத்தில் வஹீதா ரஹ்மானும் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ராக்கி அப்படின்ற பெயரில் படம் திரைக்கு வந்தது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் சிவாஜி அவர்கள் கையில் பெண் ஒருவர் ராக்கி கட்டிவிடும் காட்சி வரும். அதனைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் பிரசன்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. இந்த படங்களுக்கு பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்ற பெயரில் சிவாஜி அவர்கள் புதிய பறவை படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடித்தார். இதுவே அவர் தயாரித்த முதல் தமிழ் திரைப்படமாகும். ராஜா, என்ன தெரியுதா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது என் முதுகு மேல ஏறி பச்சை குதிரை ஓட்டுவிய ஞாபகம் இருக்கா? ராஜு தாத்தா, இதே போலதான் அப்பவும் என் மீசிய முறுக்கி விடுவேன். என்ன மறக்காம இருக்கிறிய, அதுவே போதும். சௌக்கியமா இருக்கியா தாத்தா? நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறோம் தம்பி. நீங்க மலேயாவுக்கு வியாபாரத்துக்கு போகும்போது அப்பா அம்மா நீ எல்லாரையும் சந்தோஷமா வழி அனுப்பிச்சோம். திரும்பி வரும்போது நீ தனியா அனாதையா வந்திருக்கிறிய தம்பி. இயக்குனரும் நடிகருமான தாதா மிராசி இயக்கத்தில் நடிப்பின் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரே தயாரித்து நடித்துள்ள புதிய பறவை படத்தில் சரோஜா தேவி, MR ராதா, சவுகார் ஜானகி, நாகேஷ், மனோரமா, VK ராமசாமி, OAK தேவர், SV ராமதாஸ் ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. அப்பவே இந்த படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று 100 நாட்களுக்கும் மேல் திரையரங்குகளில் ஓடியது. வசூல் ரீதியாகவும் நல்ல வெற்றி பெற்றது. கதையின்படி தொழிலதிபரான சிவாஜி அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து கப்பலில் வருவார். அதில் அறிமுகமாகிறார்கள் சரோஜா தேவி அவர்களும் VK ராமசாமியும். அந்த பழக்கத்தின் காரணமாக ஊட்டியில் இருக்கும் தனது பங்களாவில் தங்க செல்வார் சிவாஜி அவர்கள். அதுக்கப்புறம் இந்தியா வந்ததும் சிவாஜி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து தங்குறாங்க சரோஜா தேவி. அவர் வந்த நாள்லேயே சிவாஜி அவர்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் சிவாஜி அவர்களையும் சரோஜா தேவி அவர்களையும் இணைத்து கிசுகிசுப்பு பேசி கேலி பண்ணப்படுகிறது.
ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை சிவாஜி அவர்கள். அதை அடுத்து சிவாஜி அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் கார்ல போகும்போது ரயில்வே கேட் போடப்பட்டிருக்க ரயில் சத்தம் கேட்டு வெலவெலத்து போய் வியர்க்க விறுவிறுக்க படபடப்பாகிறாரு சிவாஜி அவர்கள். என்ன என்று சரோஜா தேவி அவர்கள் கேட்க ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த சமயத்துல படம் பார்க்கும் நமக்கு படத்தின் டைட்டில்ல ஓடி வரும் பெண்ணும் அவளை துரத்தி வரும் காரும் நினைவுக்கு வந்து போகும். அப்போது வரும் ரயிலும் இரத்த வெள்ளத்தில் அவள் பிணமாவதுமாக டைட்டில் முடியும். இது குறித்த நினைவுகள்ல நாம் இருக்கும்போதே அடுத்தடுத்த போன் மிரட்டல்கள், கேலிகள், நக்கல்கள், நையாண்டிகள் அப்படின்னு வந்து கொண்டே இருக்கும். அந்த குரல் நமக்கும் நம் தமிழ் திரையுலகுக்கும் பரிச்சயமான குரல். ஆமாம், அது M.R. ராதாவின் குரல். எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல இந்த பங்களா கட்டினாங்க. பலே பலே பலே, ஓல்ட் இஸ் கோல்டுன்னா. அப்படின்னா நீங்க ஹோட்டல்லயே தங்கியிருக்கீங்க? அதுவும் நல்ல ஹோட்டலா இருந்தா பரவாயில்லையே. அதுக்கு என்ன மிஸ்டர் கோபால், அதுதான் ஆர்மி ஹோட்டல். ஆர்மி ஹோட்டலா? ஆமா, ராத்திரி ஆனா போதும் தரைப்படை வந்து தாக்கும். மூட்டை பூச்சி பட்டாளம். அதுக்கப்புறம் ஆகாயத்துல இருந்து விமான தாக்குதல். இன்ஜெக்ஷனை போட்டு கொல்லுது. என்ன சார் பண்றது, சீசன் டைம், ரேஸ் வேற, ஃப்ளவர் ஷோ நடக்கிற வரைக்கும் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். வேற வழி இல்லாம அப்படியே தங்கி விட்டோம். நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க, எங்களால உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு சிரமமா இருக்கு. ஏமா உன் அபிப்பிராயம் என்ன? வேண்டாப்பா, நம்ம ஹோட்டல்ல தங்கி. அப்படியா? சரி, உன் இஷ்டம். சார், சீசன் முடியற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே தங்கி இருந்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாளாவது நீங்க சொன்ன மாதிரி எங்க வீடு கலகலப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா பாத்தியா, நான் சொன்னதே புடிச்சுக்கிட்டாரு. சரி, தங்குறோம். என்னம்மா? சரிப்பா. பையன் ரொம்ப சுறுசுறுப்பு. மின்னல் வேகத்துல வேலை செய்ய மின்னல் பாய் போல் இருக்கு. சஞ்சீவி, இவங்களுக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் செய்து கொடு. இவங்க நம்ம வீட்டுலதான் தங்க போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கோபால் சார். ஹலோ கோபால், உனக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எதுக்காக வாழ்த்துக்கள்? யார் நீங்க? இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாள் ஒரு பெண்ணு, ரொம்ப அழகா இருக்கால. நான்சென்ஸ். யார் நீ? எங்க இருந்து பேசுறேன்? குட் லக். ஹலோ 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 ஹலோ. புதிய பறவை திரைப்படத்துல மெல்லிசை மன்னர்களின் இசையில கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற பாடல். இந்த பாடலை சுசீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. வாழ்ந்த கால
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.